சந்தோஷமா இருக்கேன் மாமா. ஏன் தங்கம், கோயிலுக்கு வந்தனாலயா? கோயிலுக்கு வந்தனால இல்ல மாமா, எனக்காக நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, அதனால. இதுல என்ன இருக்கு தங்கம், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். கோயிலுக்கு வர்றதுதான் ஒரு பெரிய விஷயமா? அது இல்ல மாமா, அத்தையும் உங்களை எவ்வளோ நாள் கூப்பிட்டுருக்காங்க கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கு போலான்னு. ஆனா நீங்க வரவே மாட்டீங்க. ஆனா இப்ப எனக்காக கோயிலுக்கு வந்திருக்கீங்க பாருங்க, அதை நினைக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கு மாமா. ஐயோ தங்கம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீயும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு போலாம் கோயிலுக்கு போலாங்கிறீங்க. அப்படி கோயில்ல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? கோயில்ல தானே சாமி இருக்கு. நம்ம சாமி கிட்ட வந்து என்ன கேட்டாலும் அது கிடைக்கும்ல மாமா. ஐயோ தங்கம், கோயில்ல தான் சாமி இருக்குன்னு உனக்கு யார் சொன்னா? சாமி கோயில்ல இல்ல தங்கம், நம்ம மனசுல தான் இருக்கு. கோயில்ல இருக்கிற சாமிய வெறும் சிலைன்னு நினைச்சா அது சிலை தான். அதே ரோட்ல இருக்கிற ஒரு கல்ல சாமின்னு நினைச்சு கும்பிட்டா அது சாமி தான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தான் தங்கம். சாமிங்கிறது ஒரு பொருள் கிடையாது தங்கம், அது ஒரு நம்பிக்கை. நம்ம மனசுல எதை சாமியா நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு சாமி. இப்ப சொல்லு, சாமி எங்க இருக்கு? மாமா, சாமி வேற எங்கேயும் இல்ல மாமா, என் கண்ணு முன்னாலதான் நிக்குது. தங்கம், ஆமா மாமா, எனக்கு நீங்க தான் மாமா சாமி. பாடுறா, நான் தான் சாமின்னா அப்ப வீட்லயே என்ன கும்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தானே? எதுக்கு கோயிலுக்கு வரணும்னு சொன்ன? மாமா, சும்மா தங்கம். சரி, நீ இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் தங்கம். என்ன வேலை மாமா? சரி, எனக்கு கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு போயிருங்க மாமா. ஐயோ, இவளுக்கு சர்ப்ரைஸ் ரெடி பண்றதுக்கு தானே போறோம். இவள வேற கூட்டிட்டு போனா அப்புறம் எப்படி சர்ப்ரைஸ் ரெடி பண்றது? அது தங்கம், இல்ல, எனக்கு இங்க கோயிலுக்கு பக்கத்துல தான் ஒரு சின்ன வேலை. முடிச்சிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவேன். அது வரைக்கும் இங்கே இரு தங்கம், அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். எதுக்கு மாமா? அதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சே, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, வீடு பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நீ தனியெல்லாம் போக வேண்டாம். நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஒரு 5 நிமிஷம் தான், அது வரைக்கும் இரு. உனக்கு தான் கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறது பிடிக்கும்ல, கொஞ்ச நேரம் இரு தங்கம், நான் வந்துடுறேன். சரி மாமா, சரி நான் உட்காந்துருக்கேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. சரி தங்கம், இந்த தண்ணி ரொம்ப வெயில இருக்கு, அடிக்கடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். சரி மாமா. அம்மா தாயே, இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள். அவ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்மா. 20 வருஷமா உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை தான்மா கேக்குறேன். தொலைச்ச என் பொண்ண எப்படியாவது திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு. ஒவ்வொரு வருஷமா அவ பிறந்த நாளைக்கு உன்கிட்ட வந்து வேண்டிட்டு அந்த வருஷம் என் பொண்ணு எப்படியாவது கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையோட இருப்பேன். ஆனா வருஷங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர என் பொண்ணு இன்னை வரைக்கும் என்கிட்ட வந்து சேரலையேம்மா. சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது என் பொண்ணை பாத்திர மாட்டேனான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேம்மா. ஒரே ஒரு தடவை என் பொண்ணை என் கண்ணுல காமிச்சா மட்டும் போதும்மா தாயி. சாமி, அக்கா எப்படியாவது கிடைச்சிடணும். ஐயோ ஐயோம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, காலையில சாப்பிடாம வந்துட்டேன், அதான் மயக்கமா வந்துருச்சு. என்னம்மா நீங்க, அடிக்கிற வெயிலுக்கு யாராவது சாப்பிடாம வீட்டை விட்டு வருவாங்களா? சரி இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. ரொம்ப நன்றிம்மா, இந்தா. இல்ல பரவாயில்லம்மா, அதை நீங்களே வச்சுக்கோங்க. இனி வீட்டுக்கு போறதுக்குள்ள திரும்பவும் மயக்கம் வந்தா என்ன பண்ணுவீங்க? கையில வச்சுக்கோங்கம்மா. சரிம்மா. சே, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு தங்கம், மாமா. வீட்டுக்கு போலாமா தங்கம்? ஆமா, இவங்க யாரு? மாமா, இந்த அம்மா பாவம் கோயிலை சுத்தி வரும்போது மயங்கி விழுந்துட்டாங்க, அதான் தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் மாமா. ஓ அப்படியா, சரி சரி தங்கம். ஆமா, நீங்க யாரு? இந்த ஊர்ல இதுக்கு முன்னால உங்களை பார்த்ததே இல்லையே. அது தம்பி, நாங்க இந்த ஊருக்கு புதுசு தம்பி. என் வீட்டுக்காரரு போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. போன வாரம் தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம்.
ஓ அப்படியாம்மா, சரிம்மா. சரி, ஊருக்கு புதுசுங்கிறீங்க, ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கம்மா. எங்க வீடு இங்க இந்த கோயில்ல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்கு. அங்க வந்து கதிர் வீடு எதுன்னு கேட்டா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏதாவது உதவி வேணும்னா கேளுங்கம்மா. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இந்த காலத்துல தேடி போய் உதவி கேட்டாலே செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா யாரு என்னன்னே தெரியாம என்ன உதவியா இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மாடி, மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன் குணத்துக்கு நீயும் உன் புருஷனும் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா போதும். இங்க பக்கத்துல தாம்மா எங்க வீடு இருக்கு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். சரிம்மா, அவசியம் வரேன். சரிம்மா, அப்ப நாங்க வரோம். வாங்கம்மா. ச்சே, எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கு. நம்ம பொண்ணு அமுதாவுக்கும் இந்த பொண்ணு வயசுதான் இருக்கும். நம்ம பொண்ணு நம்ம கூட இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி அவளுக்கும் கல்யாணம் பண்ணி அழகு பார்த்திருந்திருக்கலாம். அது எதுக்குமே நமக்கு கொடுத்து வைக்காம போயிடுச்சே. மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? நான் பயந்தே போயிட்டேம்மா. பண்பு, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லப்பா. அம்மா நல்லா தான் இருக்கேன். சரி வா, வீட்டுக்கு போலாமா? போலாம்மா. என்னமாமா இதெல்லாம்? பலூனு, கேக்கு. மாமா, எல்லாம் உனக்காக தான் தங்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். ஐயோ மாமா, எனக்காக நீங்க இவ்வளவு செய்வீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. தங்கம், இன்னைக்கு காலையில தான் பிறந்த நாள்னு சொல்ற, அதனாலதான் ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். இதே நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, வேற லெவல்ல அசத்தி இருந்திருப்பேன். ஐயோ மாமா, இதையே நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்காக இவ்வளவுலாம் பண்றீங்க. உங்களுக்காக நான் என்ன மாமா பண்ண போறேன்? இங்க பாரு தங்கம், எனக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருக்கணும். எதுக்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது. என்ன மாமா, இப்படி ஒரு புருஷனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல நான் வருத்தப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? இப்ப சொல்றேன் மாமா, இந்த உலகத்துல எனக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க இருக்கீங்க, அது போதும் மாமா எனக்கு. ஏய், நான் மட்டும் இல்ல தங்கம், இன்னொரு 5 மாசத்துல இன்னும் 2 செல்ல குட்டிங்க வந்துருவாங்க. அப்புறம் உனக்கு வேணும்னா சொல்லு, அடுத்த ஒரு வருஷத்துல இன்னும் 2 பேர்த்த ரெடி பண்ணிடலாம். ஆசைதான், போங்க மாமா. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தரையோசிக்க மாட்டேனடி. உருமுவேங்க ஒரு மான் முட்டி தோத்தேனடி, உசுர கூட தரையோசிக்க மாட்டேனடி. பார்க்காத பசிகேத்தாத இந்த காட்டான பூட்டாதடி, சாஞ்சாலே கொட சாஞ்சேனே. இட்டி காயத்ரி, என்ன டீ இது? இங்க இருந்த வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்தோம். இப்ப நீ பாட்டுக்கு தனியா வீடு பார்த்துட்டு போயிட்ட. இந்த அம்மாச்சிய தனியா விட்டுட்டு போயிட்டியேடி. அட என்ன அம்மாச்சி பண்றது, எனக்கும் இந்த வீட்ல இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன செய்யறது, என் வீட்டுக்காரரு புதுசா வீடு பார்த்துட்டாரு, அப்புறம் போய் தானே ஆகணும். முன்னால அந்த மனுஷன் குடிகாரனா இருக்கானே, திருந்த மாட்டேங்கிறானேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆளு திருந்தினாலும் திருந்தனா அந்த ஆளுடைய அட்டகாசம் தாங்க முடியல அம்மாச்சி. என்னடி சொல்ற? ஆமா அம்மாச்சி, அந்த ஆளு ஆளே மாறிட்டான். அந்த கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கலட்டி எரிஞ்சுட்டான் பாத்துக்கங்க. இப்ப அந்த ஆளுடைய கெட்டப்ப பார்த்தா நீங்களே வாயை பொளப்பீங்க. அது அப்படி என்னடி கெட்டப்பு? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. ஏட்டி காயத்ரி, என்ன கூத்துட்டி இது? ஐயோ அம்மாச்சி, இந்த ஆளு முதல்ல அந்த ஊர்ல இருக்கும்போது மெடிக்கல் ரெப்புன்னு சொல்லிக்கிட்டு கோட்டையும் தொப்பியும் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானா, இப்ப இந்த ஊருக்கு வந்து கதிர் கூட தோட்டத்துக்கு விவசாயம் பண்றதுக்குள்ள போறான். அதனாலதான் இந்த மாதிரி விவசாயி கெட்ட போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. காயத்ரி, நீ என்ன இங்க இருக்க? அங்க அம்மா உன்னைய காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க.
ஆமா, அந்த கிழவி என்னத்துக்கு என்னைய தேட போகுது? ஏதாவது வேலை வாங்குறதுக்கா இருக்கும். எங்க வீட்ல தக்காளி தீந்து போச்சு, அதான் அம்மா கிட்ட 2 தக்காளி வாங்கலாம்னு வந்தேன். ஓ சரி சரி, தக்காளி வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு. போறேன் போறேன். ஆமா, நீங்க என்னத்துக்கு இங்க வந்திருக்கீங்க? நான் கதிரை பார்க்கலாம்னு வந்தேன். ஆமா கதிருங்க? அவன் தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி, அவன் நான் தோட்டத்துக்கு போய் பாத்துக்கிறேன். கடவுள் இன்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. ஐயோ கடவுளே, இனி எத்தனை காலத்துக்கு இந்த பாட்டை பாடி கொள்ளுவான்னு தெரியலையே. இட்டி காயத்ரி, அந்த ஆளை உடிட்டி இந்த அமுதாவை என்னாச்சும் பண்ணணுமடி. ஐயோ, அதைத்தான் அம்மாச்சி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எதையாவது பண்ண போய் அது இந்த கதிருக்கு நம்ம தான் பண்ணோம்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் நம்ம 2 பேரையும் கட்டி தொங்க விட்டுருவான். ஏட்டி காயத்ரி, நம்ம தான் பண்ணணும்னு தெரியாத பிள்ளை பண்ணணுமடி. அப்படி என்ன பண்றது அம்மாச்சி? காயத்ரி, அமுதாவை பத்தியா? நான் பார்க்கலம்மா. அம்மா எதுக்கு இப்ப அவளை தேடிக்கிட்டு இருக்க? இல்லடி, அவளுக்கு மாதுளப்பழ ஜூஸ் போட்டேன், அதான் குடுப்பம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை காணோம். சரி, பாத்ரூம்க்கு கிண போயிருப்பாளா இருக்கும். சரி இந்தா, அவ வந்த இதை குடு. மகளிர் குழுல மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. ராதா இப்பதான் வந்து கூப்பிட்டா, உடனே போகணும். அவளை காணோம், நீ இதை கொடுத்துரு சரியா? நான் குழுவுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாத்தியாதி காயத்ரி, அவ இவளுக்கு மருமவளா இல்ல இவ அவளுக்கு மருமவளானே தெரியல. அவளுக்கு இல்லாத பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு கிடக்கா இவ. ஆமா அம்மாச்சி, இந்த அம்மாக்கு வேற வேலையே கிடையாது. எதுக்கு தான் இப்படி அவளை உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்குதோ தெரியல. அந்த தைரியத்துல தானே அவ ஆடிக்கிட்டு கிடக்கா. அம்மாச்சி, இன்னைக்கு அவ ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னட்டி சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். முடிவு கட்டுறோம்னு போறா, என்னவா இருக்கும்? அடியாட்டி, என்னட்டி காயத்ரி இது? விஷமா? ஐயோ, கொலையா பண்ண போறோம். அம்மாச்சி, விஷமெல்லாம் கிடையாது அம்மாச்சி. அம்மாச்சி, இது இருமல் மருந்து. இத ஒரு மூடி குடிச்சா இருமல் நிக்கும். பாட்டிலோட குடிச்சா பேச்சே நின்னுரும். அட கடவுளே, என்னட்டி சொல்ற? ஆமா அம்மாச்சி, இந்த இருமல் மருந்த பாட்டிலோட இந்த ஜூஸ்ல கலந்தோம்னு வச்சுக்கோங்க, இது அந்த அமுதா குடிப்பா. குடிச்சதும் அவ குரலெல்லாம் கட்டிக்கும், அவ பேச்சே நின்னுரும். அந்த பேச்சு இருக்கிறதுனால தானே கதிர்கிட்ட அதையும் இதையும் சொல்லி கொடுத்து நம்மளை இந்த பாடுபடுத்துறா. ஐயோ எட்டி, அவளை ஊமையாக்க போறோமா? ஐயோ, அது நம்ம தானே தெரிஞ்சா நம்மளே கொன்னே போட்டுருவாண்டி அவ. ஐயோ அம்மாச்சி, அப்படி ஊமையெல்லாம் ஆக மாட்டா. என்ன ஒரு வாரத்துக்கு அவளுக்கு பேச முடியாது, தொண்டை கட்டிக்கும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. ஆஹா, ஒரு வாரத்துக்கு தானா? அப்ப சரிடி, கலக்கு கலக்கு. ஒரு வாரம்னாச்சும் அது வாய் பேச முடியாம இருக்கட்டும். ஆமா அம்மாச்சி, நம்ம 2 பேரும் என்ன பாடுபட வச்சா. அன்னைக்கு நமக்கு வயித்தால போக வச்சு ஒரு நாள் முழுக்க நம்மளை பாத்ரூம்ல இருக்க வச்சால, ஒரு வாரம் அவ பேச முடியாம கஷ்டப்படட்டும். மருந்த கலந்தாச்சு. அம்மாச்சி வாங்க, எந்திரிச்சு போயிருவோம். நம்ம இங்க இருந்தா நம்ம தான் கலந்தோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, அதுவும் செட்டாமட்டி, வா போவோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.